நாம திருநெல்வேலியிலிருந்து கிளம்பி காட்டிக்குளத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். காட்டிக்குளம் காடுகளால் சூழப்பட்ட அழகான ஒரு சிறிய நகரம். காட்டிக்குளத்துல தான் இன்னைக்கு நைட்டு நம்ம ஸ்டே பண்ண போறோம். ஏற்கனவே நம்ம ரூம் புக் பண்ணியிருக்கோம். அதனால நம்ம நேரா போயிட்டு காட்டிக்குளத்துல செக்இன் ஆயிட்டு அங்கிருந்து நம்ம தொல்பெட்டி போக போறோம். தொல்பெட்டிங்கிறது கேரளாவில் உள்ள முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ்ல இந்த தொல்பெட்டியும் ஒரு முக்கியமான இடம். பர்டிகுலரா சொல்லணும்னா வயநாடுல ஃபேமஸான 2 வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்கு. ஒன்று வந்து முத்தங்கா வைல்ட் லைஃப் சாங்சுரி, இன்னொன்று இந்த தொல்பெட்டி வைல்ட் லைஃப் சாங்சுரி. தொல்பெட்டி வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து கர்நாடகா பார்டரில் எக்ஸாக்டாக அமைஞ்சிருக்கு. அங்கிருந்து குட்டா அப்படிங்கிறது கர்நாடகாவில் உள்ள இன்னொரு சிறிய ஊர். குட்டாவிலிருந்து தொல்பெட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தொல்பெட்டி அமைஞ்சிருக்கு. நாம் காட்டிக்குளத்தில் ஏன் ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு 2 விதமான காரணம் உண்டு. முதல் காரணம், 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு யானை 3 பேரை வந்து மிதிச்சு சாகடிச்சிருச்சு. அதாவது காட்டிக்குளத்துலேருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள குருவா ஐலாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அது மாதிரி சாகடிச்சிருச்சு. ஸோ அதனால் நாம் அங்கே போய் தங்கி இருந்துட்டு அங்கே உள்ள நிலவரத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம காட்டிக்குளத்தில் ரூம் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தொல்பெட்டி வந்து இங்கேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தொல்பெட்டி அமைஞ்சிருக்கு. நம்ம தொல்பெட்டிக்கும் போக போகிறோம். நாம் தொல்பெட்டி போகிறதுக்கான முக்கியமான காரணத்தில் ஒன்று, அந்த யானை இப்போ தொல்பெட்டி அப்புறம் கர்நாடகாவில் உள்ள நாகர்கோலை ஃபாரஸ்ட் இந்த இடைப்பட்ட பகுதியில் தான் சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அது சம்மந்தமான தகவல்கள் நமக்கு ஏதாவது கிடைக்குதா அப்படிங்கிறதுக்காகவும் தொல்பெட்டி போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சஃபாரி இருந்ததுன்னா சஃபாரி போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையும் நாம் தொல்பெட்டிக்கு போக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரணத்துக்காகவும் நாம் காட்டிக்குளத்தில் நைட் ஸ்டே பண்ணுறோம். காரணம் என்னென்னா, நேற்று நைட்டே வந்து நம்ம திருநெல்வேலியில் வந்து சங்கனத்துக்கான மெயின் பர்பஸே வந்து இங்கிருந்து நைட் சஃபாரி வந்து போயிட்டு வரலாம் அப்படிங்கிறதுனால தான். ஏன்னா நைட் சஃபாரியில் நிறைய அனிமல்ஸ் வந்து நமக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் வந்து நைட் சஃபாரி நேற்று திருநெல்வேலியிலேருந்து போக முடியல. அதனால் இன்னைக்கு நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, இன்னைக்கு நைட்டு காட்டிக்குளத்தில் ஸ்டே பண்ணிவிட்டு காட்டிக்குளத்துலேருந்து கிளம்பி இன்னைக்கு நைட்டு திருநெல்வேலி வரைக்கும், அதுக்கப்புறம் தொல்பெட்டி வரைக்கும் போயிட்டு ஒரு சஃபாரி போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸும் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கிறேன். அதனால் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க. இந்த நைட் சஃபாரி இப்போ நீங்கள் பார்க்குற இதே ரூட்டில் தான் நம்ம போயிட்டு வர போகிறோம். நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, பகல்லே பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு ஃபாரஸ்ட்டு. நைட்டில் வரும்போது நமக்கு வந்து செம்ம த்ரில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா ஆள் நடமாட்டமே வந்து இந்த ரூட்டில் வந்து இருக்கவே இருக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோ கொடுக்குங்கிறத நான் நம்புகிறேன். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். எனக்கு இந்த காட்டில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. காரணம் என்னென்னா, ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து குடியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கூட இங்கே ஒருத்தவர் மட்டும் நின்று ஏறுறாரு பாருங்க. ரொம்பவும் ஒரு ஆபத்தான இந்த காடு நமக்கு பார்க்கும்போதே வந்து இவ்வளோ ஒரு பயத்தை ஏற்படுத்துது. ஆனால் இங்கேயே அவங்க குடியிருக்கிறனாலே என்னவோ தெரியல, அவங்களுக்கு பயம் எதுவும் இருக்கா இல்லை இது பழகிடுச்சாங்கிறது தெரியல.
ஆனால் இவங்கெல்லாம் சர்வசாதாரணமாக இந்த பகுதியில் வாழ்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வீடுகளோ எதுவுமோ நம்மளால் பார்க்க முடியாது. பட் ஏன்னா இந்த காட்டிலேயே அவங்க கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போய் தான் அதுக்கப்புறம் அவங்களுடைய வீட்டுக்கு ரீச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எங்கேயாவது தான் 1-2 வீடுகள் வந்து தென்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க இந்த காட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக அவங்க இந்த காட்டில் குடியிருந்து வராங்க. இதை பார்க்கும்போதும் நமக்கு வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம் ஏற்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் இந்த ஸ்டாப்பில் வந்து ஏறுறாங்க பாருங்கள். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வீடு எங்கே இருக்குன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தூரம் இவங்க ட்ராவல் பண்ணி போயிட்டு தான் அங்கேருந்து அவங்க வீட்டை வந்து ரீச் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இது கடைகள் மாதிரி தான் இருக்குது இப்போ இங்கே நீங்கள் பார்க்குறது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பகுதியில் எலிஃபண்ட் காரிடார் அப்படின்னு சொல்லக்கூடிய யானைகள் வந்து கடக்கக்கூடிய பகுதி. ஏன்னா இந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து உணவு தேடி ரெகுலராக வந்து யானைகள்லாம் வந்து யானை வழித்தடன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல போயிட்டு வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இடம் தான் இது. ஏன்னா இந்த இடத்துல வந்து பொதுவாக திருநெல்லிக்காடு வந்து நிறைய யானைகளுக்கு புகழ்பெற்ற இடம். அதனால யானைகளை வந்து இங்கே பகலில் நம்மளால் பார்க்க முடியாத தவிர இரவு நேரத்தில் நிறைய பார்க்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே நமக்கு இருக்குது. ஸோ இங்கே இது மட்டும் இல்லாமல் தேக்கு மர காடுகள் வந்து அதிகப்படியான எண்ணிக்கையில் வந்து இங்கே இருக்கும். நாம் திருநெல்லி காட்டை கடந்து மானந்தவாடி மைசூர் ஹைவேஸில் போகும்போது அதிகப்படியான எண்ணிக்கையில் நம்மளால் வந்து ரோட்டோட 2 பக்கமும் ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு மரங்களாகவே நம்மளால் பார்க்க முடியும். நாம் இப்போ மானந்தவாடி மைசூர் கனெக்ட் ஆகக்கூடிய அந்த ஜங்ஷனுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் இங்கேருந்து லெஃப்ட் சைடு போனோன்னா தொல்பேட்டி, ரைட் சைடு போனோன்னா காட்டிக்குளம் மானந்தவாடிக்கு நம்ம போகலாம். நாம் இப்போ காட்டிக்குளம் போகிறோம் அப்படிங்கிறதுனால நேராக ரூமில் போயிட்டு செக்இன் ஆகிட்டு திரும்ப இதே ரூட்லேயே நம்ம தொல்பேட்டி வரைக்கும் நம்ம போக போகிறோம். பொதுவாக இந்த ஃபாரஸ்ட்டில் நம்ம ட்ராவல் பண்ணி போகக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸு நமக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும். அப்படிங்கிற காரணத்துக்காகவே நான் பொதுவாகவே இந்த ஃபாரஸ்ட்குள்ளார ட்ராவல் பண்ணுறத ரொம்பவே லைக் பண்ணுவேன். ஸோ அதனால தான் இப்போ நம்ம அங்கே போயிட்டு திரும்பவும் இதில் வரலாம். அனிமல்ஸ் பார்க்குறதுங்கிறது நம்மளுடைய லக்கு தான். அதை தவிர இந்த ஃபாரஸ்ட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுற அனுபவம் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இதை நான் ஃபுல்லாக உங்களுக்காக போடுறேன்.
நாம காட்டிக்குளம் வந்துட்டோம். காட்டிக்குளம் வந்து அங்கே ஈகிள் ரெசிடென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹோட்டலில் நம்ம செக்இன் ஆகிட்டோம். இப்போ நம்ம திரும்பவும் தொல்பெட்டி போகிறதுக்காக காட்டிக்குளம் பஸ் ஸ்டாண்டில் நம்ம இருக்கோம். காட்டிக்குளம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் வந்து அந்த ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலோட அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிங்க. மானந்தவாடி டு குட்டா போகக்கூடிய இன்டர் ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் பஸ் வந்தது. நாம் இப்போ அதில் ஏறி தான் தொல்பெட்டி வரைக்கும் போய்கிட்டு இருக்கோம். தொல்பெட்டியில் நம்ம போயிட்டு சஃபாரி இருந்ததுன்னா நம்ம சஃபாரி போகலாம். அப்படி இல்லைன்னா அந்த யானை ஒன்று அங்கே சுற்றிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. அது சம்மந்தமான தகவல்கள் நம்ம ஏதாவது கிடைக்குதா அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம தொல்பெட்டிக்கு போகிறோம். வாங்க இந்த ஃபாரஸ்ட் ஜேர்னியை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேரளாவில் உள்ள பஸ்லலாம் இன்னொரு வித்தியாசமாக இருக்கும். நம்ம ஊரில் உள்ள பஸ்லலாம் வண்டி நிறுத்துறதுக்கும் எடுக்கிறதுக்கும் விசில் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அங்கே விசில் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. இந்தமாரி ஒரு கயிறு தான் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெல் ஒன்று இருக்கும். இந்த கயிறை கட்டி இழுக்கும்போது அதில் சவுண்டு வரும். இதை வச்சு தான் அவங்க வண்டியை ஸ்டாப் பண்ணுறதா. ஒரு வாட்டி அடித்தாங்கன்னா வண்டி நிற்கும், 2 வாட்டி அடித்தாங்கன்னா வண்டி கிளம்பி போகும். ஸோ இந்த மாதிரி மெத்தட் தான் இன்னும் அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நாம் இப்போ தொல்பெட்டி வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு வந்துட்டோம். நான் நிறைய இடத்துல வந்து நம்ம சஃபாரி போயிருக்கிறோம். இது வரைக்கும் சஃபாரி போகாத ஒரு இடம் பர்டிகுலராக கேரளாவில்னு பார்த்தீங்கன்னா இந்த வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரி, அதாவது இந்த தொல்பெட்டியில் உள்ள வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரியில் தான் இது வரைக்கும் நம்ம போனதில்லை. சரி, இந்த வாட்டி எப்படியாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நம்ம உள்ளார போய் கேட்கலாம் சஃபாரி ஏதாவது இன்னைக்கு இருக்கான்னு. இன்னைக்கு சஃபாரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சஃபாரி போயிட்டு அதுக்கப்புறம் போகலாம். அப்படியே நம்ம இந்த யானைகளை பற்றி தகவல்களும் ஏதாவது இங்கே கிடைக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சஃபாரிலாம் இல்லைங்களா? சஃபாரி இல்லைங்களா? சஃபாரி 3 மணிக்கா இருக்குல்ல? இப்போ ஏதோ க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்களே. 3 மணிக்கு ஓப்பன் ஆகிடும்ல? இல்லை இப்போது இந்த அனிமல் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால ஏதோ க்ளோஸ் பண்ணிட்டதா சொன்னாங்க. அப்படியா? அது ஒரு வாரத்துக்கு இது அங்கே அனிமல் இங்கே கண்டால குந்துச்சல கொண்டது எங்க இங்கேவா? தோல்பெட்டியா இல்லை குருவா ஐலாண்டு பக்கம்? குருவா அங்கே அந்த பக்கத்தில் சொல்லுவார். அதுக்கு 3 பேரா? 3 பேர். ஓகே, அதான் சரி சஃபாரி போகலாமான்னு வந்தேன். சஃபாரி இல்லை, அது ஒரு வாரத்துக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஆர்டர் வரணும். அங்கிருந்து வந்தாதான் டிஎஃப் இருந்து ஆர்டர் வரணும். ஓகே, ஓப்பன் ஆகிறதுக்கு. ஓகே, அதுதான் இங்கே ஆக்சுவலாக அந்த யானை இங்கே தான் சுற்றிட்டு இருக்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படியா? இங்கே சுத்திட்டு இருந்து இப்போ அது கர்நாடகா ஃபாரஸ்ட்லுக்கு அது அங்கே போயிருச்சு. இப்போ கர்நாடகா ஃபாரஸ்ட் எங்க நாகர்கோலை இருக்கு, அங்கே இருக்கு. இப்போ சொல்றாரு இங்கே பாவலின். ஆமா, அங்கே இருக்குன்னு சொல்றாரு. அப்ப பாவலி கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாங்களா? அது அங்கே இருக்குமோ நீ எங்கே போயிருச்சா தெரியல. ஓகே, பார்க்க போறது அந்த ஃபாரஸ்ட் கார்டு மாதிரி எல்லாம். அதுதான் கவுண்டரோ?
நீ என்னைக்கு அப்புறம் வந்து இப்போ அங்கே கேட்டா போதும், அங்கே இருக்கு ஜீப், அது அங்கே ஆள் இருக்கு. அங்கே ஜீப் டிரைவருங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்கல்ல? சொல்லுவார் அங்கே ஆள் இருக்கு. சரி சார், அதை வேலை பண்ணுறாரு அங்கே. சரி, நான் கேட்டு பார்க்குறேன். அங்கே கேட்டு பாருங்க. கண்டி. சஃபாரி இல்லையா? சஃபாரி க்ளோஸ். ಈ ஃபயர் சீசன்ங்கிறதுனால அனிமல் ப்ராப்ளத்தினால ഈ ഫയർ ആയി കഴിഞ്ഞാൽ പ്രാണികളെല്ലാം അതിനെ திரும்ப எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியல. இப்போ எதுவுமே இங்கே சஃபாரி போகிறதுக்கு போனால் அங்கே இதுதான் போகணும்ல, നാഗർവലയും ഫയർ സീസണിൽ പൂട്ടാൻ സാധ്യതയുണ്ട്. ഈ പ്രാവശ്യം എല്ലാടിയും പൂട്ടും, ലോക്ക് ചെയ്യും അവിടെയെല്ലാം. ஓகே ஓகே. அது என்ன ஸ்டேவா? அது ரிப்பேர் அது ஸ்டேன்னு கொடுக்கணும். ஆனால் ஜென்ரலாக ஸ்டே கொடுக்கறது தானே அது? முத்தங்காலம் இருக்கு அது மாதிரியா? அதே மாதிரியா? எவ்வளோ ரெண்ட்டெல்லாம் இது தெரியும்? ഇനിയിപ്പോൾ ഇതിന് പൈസ കൂടും. ഫയർ റേറ്റ് 2995 முன்னாடி போட்ட ரேட்டு. പിന്നെ കീഴയില് 1745. கீழே 1500 மேலே. இதில் ஸ்டே பண்ண அனிமல்ஸ் பார்க்கலாம்ல நைட்டில்? இந்த இடம்லாம் ஃபுல்லாக வர்றது தானே? എല്ലാം ഇത് അഡ്വാൻസ് നമ്മളെല്ലാം നമ്മളെല്ലാം അഡ്വാൻസ് എല്ലാം. நாம முன்னாடி முத்தங்கா ஃபாரஸ்ட்ல தங்கியிருந்து ஒரு வீடியோ போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இது தொல்பேட்டியில் உள்ள ஒரு வீடு. ஸோ இங்கேயும் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி பேட்டர்னில் தான் இந்த வீடு கட்டியிருக்கிறாங்க. இப்போ மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கான், அதனால இப்போதைக்கு ரெண்ட் கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் விடுவாங்க. பட் ரெண்ட் வந்து எக்ஸாக்டாக தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ நீங்கள் ஏதாவது வந்து தங்குறதா இருந்தால் கூட இங்கே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஸ்டே பண்ணி பாருங்கள். ஒரு வித்தியாசமான அனுபவம் வந்து ஒரு ஃபாரஸ்ட்டில் கிடைக்கும் நமக்கு. இப்போது தொல்பேட்டி வந்தாச்சு. தொல்பேட்டியில் வந்து நம்ம சஃபாரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே வந்து சஃபாரி க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஏற்கனவே நமக்கு சொல்லியிருந்தாங்க, இருந்தாலும் சரி டைரெக்டாக வந்து ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா சில பேர் வந்து சஃபாரி இருக்குங்கிறாங்க, சில பேர் இல்லைங்கிறாங்க. ஸோ ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தோம். அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இங்கே தொல்பேட்டியை நேராக வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ் வேணால் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன், அது வேணால் நான் தரேன். இங்கே ரெசார்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. இங்கே ஃபாரஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் ஸ்டே பண்ணணுன்னா இங்கே நீங்கள் ஸ்டே பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சதுன்னா சில ரெசார்ட்டோட டீட்டெயில்ஸ் வேணால் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து காடு தான். ஒரு காட்டுக்குள்ளார ஒரு வைல்டு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இது வந்து ரொம்ப இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுங்கிறது ஒரு அட்வென்ச்சரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இங்கே சஃபாரி பார்த்திங்கன்னா ஒரு ஜீப்புக்கு வந்து 2000 rupees தான். மார்னிங் வந்து 7 to 10, ஈவினிங் வந்து 3 to 5:30 நினைக்கிறேன். ஸோ ஒரு நாளைக்கு 40 ஜீப் மார்னிங்கும், ஈவினிங் வந்து 20 ஜீப்பும் இது பண்ணுறாங்களா. ஸோ நீங்கள் வர்றீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு வாங்க. டேரெக்டாக இங்கே வந்து நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் போகலாம். நம்ம நைட் சஃபாரி திரும்பவும் நைட்டு வருவோம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம், முடிஞ்சுது அப்படின்னா நாம் நைட்டு வந்து ஒரு சஃபாரி நைட்டு ஒரு ஜேர்னி. ஏன்னா இங்கே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க நிறையா இந்த அனிமல் கான்ஃப்ளிக்ட் இருக்கிறதுனால. அதனால் நம்மளால் அந்தளவுக்கு ஃப்ரீயாக போக முடியுமான்னு தெரியல. முடிஞ்சுது அப்படின்னா இன்றைக்கி நைட் சஃபாரி காட்டிக்குளத்துலேருந்து திரும்பவும் நம்ம ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். இப்போது நம்ம இவ்வளோ தூரம் வந்தாச்சு, சரி லஞ்ச் ஏதாவது சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இங்கே வந்திருக்கோம். இங்கே ஏதோ ஒரு கூட்டாஞ்சோரோ ஒன்று மெஸ்ஸு சொன்னார். இது இங்கே வனிதா மெஸ்னு ஒன்று இருக்குது. இதை நம்ம க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். 3வது மிஸ்ஸு சொன்னார், இது ஃபஸ்ட்டு மிஸ்ஸு. அவர் சொன்ன பேர் என்னமோ சொன்னார், இருங்க 3வது மிஸ்ஸுனார். அங்கே பார்த்தா பேர் பார்த்தா ஞாபகம் வரும். ஸோ நம்ம ஃபாரஸ்ட்குள்ளார நம்ம போகிறதுங்கிறதே ஒரு நல்ல ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்குது. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது இந்த இடம்லாம்.
ஒரு வழியாக அந்த மிஸ்ஸுக்கு பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு ஒரு ஊட்டிச்சோறா வீட்டுக்கு வராத ஒரு மிஸ்ஸு. நமக்கு தெரிஞ்சு காதில் விழுந்தது வரைக்கும் வச்சு ஒருத்தர்கிட்ட கேட்டேன், இதுதான்னாரு. அவர் சொன்ன மாரி 3வது மிஸ் அதுதான். அங்கே ரொம்ப நல்லா இருக்கும்னாரு. பட் கடை எதுவும் க்ளோஸ் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. ஊட்டுப்புறா, கரெக்ட், ஊட்டுப்புறா மிஸ்ஸு. ஆனால் ஊட்டுப்புறா பறந்துடுச்சா இருக்கான்னு தெரியல. மிஸ்ஸு க்ளோஸ் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. மீல்ஸ் இருக்கா? சாப்பிட்டேன். ஃபிஷ் ஃப்ரை இருக்கா? என்ன ஃபிஷ் இது? அயிலை மட்டுமா? சரி. நம்ம ஊட்டுப்புறா மெஸ்ஸில் வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப ரிட்டன் ஆகிறோம். ஊட்டுப்புறா ரொம்ப ஹோம்லி மெஸ் தான் அது. ஒரு வீட்டில் சாப்பிட்ற மாரி தான். 2 சிஸ்டர்ஸ் வந்து பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இது ஹோம்லி மெஸ்ஸுன்னு வச்சதுனாலே என்னான்னு தெரியல, ரொம்ப ஹோம்லியாக தெரியணுங்கிறதுக்காக நைட்டியோடு தான் சர்வ் பண்ணுறாங்க. நார்மல் ட்ரெஸ் கூட போட மாட்டேங்கிறாங்க. ஸோ இங்கே கேரளாவில் எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பாடெல்லாம் ஓகே, பரவாயில்ல. நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்டு கேரளா சாப்பாடு நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், மோட்டா ரைஸு. ஸோ பரவாயில்ல, ரேட் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஒரு மீல்ஸு அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை 2 சேர்த்து 110 ரூபா தான் வந்தது. அயிலை ஃபிஷ் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு திரும்ப பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டுருக்கோம். சரி, வர்ற வழியிலையாவது அதாவது யானையை பகலில் பார்க்க முடியுதான்னு பார்த்தோம். எதுவும் பார்க்க முடியல. எலிஃபெண்ட்டை வந்து சேஸ் பண்ணி நம்ம இங்கே வந்தோம். இங்கே வந்த வரைக்கும் இன்னும் கவர்மெண்ட்டால் அந்த யானையை பிடிக்க முடியல போல் இருக்குது. ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து. நம்ம வந்து இங்கே வந்து சரி அட்லீஸ்ட்டு அந்த யானையை தான் பார்க்க முடியல. இது பாருங்கள், யானை சாணமாக இருக்குது. போட்டு எத்தனை மாதம் ஆச்சோ தெரில, காஞ்சி போய் கிடக்கு. அது மேலே தான் ஏறி போகிறேன். ஸோ இந்த இடம்லாம் நைட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து வைல்டு அனிமல்ஸ் வரக்கூடிய இடம். நிறையா யானைகளை வந்து நம்மளால் பார்க்க முடியும் இந்த இடத்துலலாம். ஸோ இன்றைக்கி நைட்டு பிளான் பண்ணியிருக்கோம், பார்க்க முடியுதான்னு தெரியல. இந்த வீடியோவை நான் இதோட க்ளோஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.